இதான் கூடு. ஓகே, கூடு வந்து கொண்டு இருக்கிறது. இதான் கூடு. வேலைக்கு கூடு செய்வோம்னு சொல்லி வாணியக்கால அரேஞ்ச் பண்ணியிருந்தவா, அதன்படியே எல்லாம் கொண்டு திறக்க போறோம் இப்ப. ஓகே, இன்னும் போவோமா? வானம் போவோமாங்க? அப்போ கூப்பிடுங்க நாக்கள் இருக்கா. கூட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து நல்லபடியா அதெல்லாம் செஞ்சு வந்தவர் வந்து வர்றானா பவனம். அப்படியே கீழே வச்சிடுங்க, எடுக்கணும் தேவையில்லையா? வாங்க அப்படி. எவ்வளோ வைக்க மாட்டோம், கீழே வச்சிடுங்க. சாந்தம் வைக்கிறேன்டா. இல்லை இல்லை, ஓகே அப்படியே வைங்க. ரைட், ஓகே நன்றி. இந்த இடம் சரியா இல்லை இடம்? ஆ இல்லை, வேற இடம் மாற்றி வைக்க போறீங்களா? என்ன மாதிரி? இதான் நம்ம அந்த பழைய வீடு பாருங்க. இதுக்குலாம் கோடி வச்சு எத்தனை ஓலை நீங்க உங்கள்ட்ட? 12 ஓலை. 12 ஓலை. சரி, வணக்கம் அக்கா. என்ன மாதிரி எப்படி இருக்கிறீங்க? அப்ப நாங்க சொன்ன மாதிரி கொண்டு திறக்கிறோம். எத்தனாம் தேதி? 20ஆம் தேதி. சொன்ன மாதிரி 20ஆம் தேதி வந்து திறக்குவோம். நாங்க அப்படிதான் சொன்னா செய்வோம். கட்ட சாமான் எல்லாம் முடிஞ்சு இருக்கோம். ரைட் ரைட், ஓகே. இது வந்து உங்களுக்கு யார் செஞ்சோன்னு சொல்லி தெரியுமா? வாணியக்கா தான். இதா இப்ப உங்களுக்கு இது பிந்தினதுக்கான காரணம் வந்து எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருந்தது, எனக்கு ஒரு ஆபரேஷன் ஒன்று இருந்தது. அப்ப அதால எல்லாம் லேட் ஆயிடுது. வாணியக்கா உங்களுக்கு இதை செஞ்சிருக்கிறா. இந்த குடும்ப மொத்த விலை வந்து 20,000 ரூபாய். அவ உங்களுக்கு இது செஞ்சிருக்கிறா. இப்ப உங்களுக்கு வந்து கோழி வந்து தான் பெரிய விஷயம் இல்லை. அவையில் வந்து பிராமணர்கள். அப்ப அதனால வந்து ஒரு உயிரை வந்து கொள்றதுன்றது வந்து அவைகளுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதில் ஒரு நேரம் நீங்கள் வளர்ப்பீங்கள், பேருந்து விற்பீங்கள், கரைக்காதுன்னு சொல்லி இது நீங்கள் உங்களுக்கு கோழி இருக்கிறபடியா இங்க விட்டு வாழ இந்த கூட பிடிச்சிருக்கேன். என்ன ஓகேயா? எத்தனை கோழி விடலாம்? 25-30 கோழி விடலாம். சரி, என்ன சந்தோஷமா? என்ன மாதிரி நல்ல சந்தோஷம். எப்படி ஃபீல் பண்றீங்களா? இது உங்களுக்கு செய்வோம்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் நம்பிக்கை இருந்தேன்னு 20ஆம் தேதி நாங்கள் செய்யறோம்னு சொல்லி இருந்தாங்களே. அப்ப இவ்வளவு செய்த வாணியக்காக்கு நீங்க ஏதாவது நாலு வார்த்தைகள் சொல்றேன்னா சொல்லலாம். எனக்கு இந்த கோழிக்கூடு சாப்பாடு உதவி செய்ததுக்கு வாணியக்காவுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் கணவருக்கும் நன்றி. அம்மாராஜிதான் துணை ஆகும். உண்மையிலே வாணியக்கா சொன்ன மாதிரி இந்த வேலையில வந்து கொஞ்சம் தாமதம் ஆயினாலும் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். உண்மையிலே எனக்கும் வந்து சரியான சந்தோஷம். இப்படியான உதவிகள் வந்து என் மூலமா செய்யறதால வந்து எனக்கும் சந்தோஷம். நிறைய பேர் நிறைய விதமா கதைக்கணும். இப்ப லாப நோக்கத்தோட எல்லாம் நான் அப்படி எதுவுமே இல்லை. நான் எல்லாமே சரியா தான் நான் செய்கிறேன். எந்த ஒரு பிள்ளையும் நான் வந்து விட இல்லை. என்ன பொறுத்த வரையில இப்ப இவர்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி காசு அனுப்புறாக்களுக்கும் நாங்க கொடுக்குற ஆக்களுக்கும் உண்மையா இருக்கிறேன். அந்த இடையில இருக்கிற ஆக்களுக்கு நான் வந்து உண்மையா இருக்க தேவையும் இல்லை. அவையிலால எந்த பயனுமே எனக்கும் இல்லை, மற்றவர்களுக்கும் இல்லை. உண்மையிலே வந்து நான் வாணியக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்னன்னு சொன்னா இவ்வளவு உதவிகள் வந்து அடுத்தடுத்து எல்லாருக்குமே அவ செய்யறா. அவன் மனசு உண்மையிலேயே எல்லாருக்கும் பெறாது. நன்றி வாணியக்கா, நீங்கள் இப்படி இந்த மாதிரி நீங்கள் இன்னும் உதவிகள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேக்கா, இப்ப கூடு பிடிச்சிருக்கா? என்ன மாதிரி நீங்கள் ஒரு 30 கோழி கிட்ட விடலாம் நினைக்கிறது. நல்ல பெரிய கூடு தான், பிரச்சனை இல்லை. மழைக்கு அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வேணுமெண்டா கீழுக்கு 4 கல்லை வச்சுட்டு மேல கொஞ்சம் உயர்த்தி விட்டீங்கன்னா சரி. உயரம் தான் இந்த காணும் உயரம். இன்னும் நீங்க உயர்த்தி வச்சீங்கன்னா தண்ணிங்க நீ உள்ளுக்கு போகாது, நீட்டா இருக்கும். கோழி இப்பயே விடுவோம் நாங்க பார்த்தாங்க. கோழி எல்லாம் திறந்து விட்டதால ஒரு கோழியும் இல்லை விடுறதுக்கு. சரியாக்கா, ஓகேண்ணே. அப்ப நாங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். வேற ஏதாவது உங்களுக்கு உதவிகள் கிடைச்சால் நாங்கள் ஒன்று தரோம். ஓகேண்ணே, பாய்.